வணக்கம். தமிழ் சினிமாவில் எப்போதும் அம்மாக்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது கண்ணாம்பா காலத்தில் அம்மா கேரக்டர்னாக்கா எம்ஜிஆருக்கு அம்மா, சிவாஜிக்கு அம்மா அப்படின்னு வந்துடுவாங்க வரிசையாக. அதே போல் எம்பி ராஜம்மாவை பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆருக்கு அம்மா, சிவாஜிக்கு அம்மா, ஜெமினிக்கு அம்மா, எஸ்எஸ்ஆருக்கு அம்மான்ட்டு ஒரு அம்மா கதாபாத்திரங்கள் அப்படின்னு இருக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் வந்து அம்மா கதாபாத்திரம்னாக்கா பண்டரி பாய் அப்படின்னு ஆகிடும். அவங்க சிவாஜிக்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்காங்க, சிவாஜிக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிவாஜியினுடைய முதல் படத்து ஹீரோயினும் அவங்க தான். தெய்வமகன் மாதிரியான படங்களில் அம்மாவாகவும் நடிச்சிருப்பாங்க. நிறைய படங்கள் இருக்குது அது மாதிரி அவங்க நடித்து. இதே போல் கேஆர் விஜயா ஒரு கட்டத்தில் அது மாதிரி இருந்தாலும் கூட அவங்க பல படங்களில் வந்து அவங்க அப்படி ஒன்றும் அம்மா கதாபாத்திரத்தில் அப்படி நடிக்கலை. பேர் சொல்லும் பிள்ளை மாதிரியான சில படங்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஒரு அம்மா கதாபாத்திரத்தை அப்படியே டாமினேட்டட் பர்சனாக இருந்து தன்னுடைய நடிப்பால் கட்டி போட்டது அப்படின்னாக்க சரண்யா பொன்வனன் தான். அமீர் அவர்களுடைய ராம் திரைப்படத்தில் அவங்க நடிக்க ஆரம்பித்து அம்மா கதாபாத்திரமாக கூப்பிடு சரண்யாவை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களால எம்டன் மகன் மாதிரியான ஒரு படத்தில் கலகலவான அம்மாவாகவும் நடிக்க முடியும், உதயநிதிக்கு அம்மாவா அது மாதிரி கலகலவனும் நடிக்க முடியும். தவமாய் தவம் இருந்து படத்தில் சேரனுக்கு அம்மாவாகவும் ரொம்ப சீரியஸான ரோல்லையும் அவங்களால பண்ண முடியும். அப்படி ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராட்சசத்தனமான நடிகை தான் சரண்யா அவர்கள். அதற்கு பிறகு ஏனோ தெரியல அப்படி ஒரு கேப் ஒன்று அந்த இடத்த ஃபில் பண்ணாமலே இருந்துட்டு இருந்துச்சு. இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நடிகை வந்துட்டாங்கடா, அந்த அம்மா கதாபாத்திரத்துக்கும் ஒரு அம்மா கிடச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கிடச்சிருக்கிறவங்க தான் கீதா கைலாசம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இயல்பான நடிகை. கீதா கைலாசம் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாமன்னன் படத்தில் வடிவேலுவுக்கு மனைவியாக நடித்திருப்பவர் அவர். அமரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவாக நடித்திருப்பவர். ஏன் லப்பர் பந்தில் அட்டகத்தி தினேஷோட அம்மாவாக சுவாசிகாவுக்கும் அந்த மாமியாராக இருக்கிற அந்த கதாபாத்திரத்துக்கும் நடக்கிற போர்ஷனை போல தமிழ் சினிமா வேற எந்த இடத்துலையும் மாமியார் மருமகள் விஷயத்தை இந்த அளவுக்கு பேசுனதில்லை. இப்படிப்பட்ட பல படங்களில் தன்னுடைய இயல்பான நடிப்பால் கிளாப்ஸ் அள்ளிட்டு போனவங்க, மனசை தொடர ஒரு நடிகையாக கீதா கைலாசம் ஒரு அற்புதமான நடிகையாக 2024 பல படங்களை கொடுத்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கீதா கைலாசம், அந்த கைலாசம் யாரு அப்படின்னாக்க கே பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய மகன் தான் கைலாசம். பாலச்சந்தர் சாருடைய அப்பா பேரும் கைலாசம் தான். தன்னுடைய அப்பா பேரையே தன்னுடைய மகனுக்கு பாலச்சந்தர் சார் வச்சிருந்தார். திருவாரூர், தஞ்சை ஜில்லா, நன்னிலம், நீடாமங்கலம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு பாலச்சந்தர் சார் நினைவுக்கு வருவார். அப்படி பாலச்சந்தர் சார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவர் தான் நடிகை கீதா கைலாசத்தோட தந்தையார். அவர் வந்து பாலச்சந்தருக்கு நல்லதொரு ஆத்ம நண்பர். அவர் ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேருமே சினிமாவுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பாலச்சந்தர் அவர்களை ஊக்கப்படுத்தி நீ சினிமாவுக்கு போய் ஜெயிப்படா நீனு அப்படின்னு சொல்லி அவர் தான் அவருடைய ரசனையை வந்து பாராட்டிகிட்டே இருந்தது கீதாவுடைய அப்பா தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இங்கே வந்தும் கூட தன்னுடைய நட்பை அவர் துண்டித்து கொள்ளவே இல்லை. யாரு? கே பாலச்சந்தர் சார். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தன்னுடைய நண்பனுடைய மகளையே தன்னுடைய மகனுக்கு திருமணமும் செய்து கொடுத்தார். அதனால் கீதா அவர்கள் கீதா கைலாசமாக மாறினார். அதாவது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய மருமகள் தான் கீதா கைலாசம். தமிழ் சினிமாவில் சரித்திரத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைரக்டர் அதிகப்படியானவர்களை அறிமுகப்படுத்தியது யாரா அப்படின்னு சொன்னாக்க அது கே பாலச்சந்தர். கிட்டத்தட்ட 63 பேருக்கு மேலே நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆனால் தன்னுடைய மருமகளை அவர் அப்படி நடிக்க வைக்கலை. அப்படி நடிக்க வைக்கிற அளவுக்கு அன்னைக்கு எதுவுமே அமையலை. ஆனால் இன்னைக்கு வரிசை கட்டி அடிக்கிறாங்க கீதா கைலாசம். கதை எழுதும் போதே அம்மா கேரக்டருக்கு இவங்கள போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கீதா கைலாசம் இன்னைக்கு ஒரு அற்புதமான நடிகை அப்படின்னு பேர் எடுத்துட்டாங்க. ஒரு ஃப்ரேமில் பல பேர் நின்னாலும் கூட கீதா கைலாசத்துக்கு 4 க்ளோஸ்அப் ஷாட் வச்சு அவங்க பேச விட்டா தான் இதுக்காகடா உன்னைய நான் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வளர்த்தனாரு அப்படி இப்படின்னு சொல்கிற அந்த இது வந்து காமெடியாகவே அமரனில் இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்க சொல்லும்போது நமக்கு அழுக வர ஆரம்பிச்சிடும். அந்த இராணுவ வீரர் சிவகார்த்திகேயனுடைய முகுந்த் வரதராஜனுடைய அந்த அம்மா கதாபாத்திரத்தை அப்படி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. கீதா கைலாசம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க
லவ்வர் அப்படிங்கிற படத்துலையும் ஒரு தனித்துவமான கேரக்டர் அவங்க பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க லவ்வர் அப்படிங்கிற படத்தில். அதே போல் லப்பர் பந்து படத்துலையும் மிகச்சிறந்த கதாபாத்திரம். அட்டகத்தி தினேஷ், கெத்து தினேஷோட அம்மா. அந்த கெத்து தினேஷோட அம்மா ஜாதி பார்க்குற அம்மா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த தன்னுடைய மருமகள் சுவாசிக்காவை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கூட தான் வாழ்வாங்க. ஆனால் திட்டிகிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய பேத்தி வந்து இது மாதிரி காதலிக்கிறா அப்படின்னோடனே அவங்க நம்ம ஆளு தானே, எந்த ஆளுங்க அவங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் கெத்து தினேஷ்க்கும், அதாவது பையனுக்கும் மருமகளுக்கும் சண்டை. அந்த பிரச்சனையில் வந்து மருமக வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னும் போது அவங்க வீடு தேடி முதல் தடவையாக அந்த ஜாதி பாகுபாடெல்லாம் பார்க்காம மருமகளை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு போய் மாடை கொடுப்பாங்க. மாடை கொடுத்துட்டு மனுஷங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீ இல்லைன்னு மாட்டுக்கு எங்கே தெரிய போகுது? இது சாப்பிடவே மாட்டேங்குது நீ இல்லாததுனால. செத்துக்கிட்டு பிடிச்சினாக்கா உங்களுக்கு கறிக்காவது ஆகும்ல, அதான் இங்கே கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு வந்திருக்கிறேன், ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா இருக்கட்டும். கிளம்பி போயிட்டு திரும்பி உன்னை நான் 15 நாளாக நீ வீட்டிலே இல்லையா, அதனால் விசனத்தில் நான் சாப்பாடே எனக்கு இறங்கலை, இப்போ நான் உன்னைய பார்த்துட்டேனாக்க அதனால் கபகபன்னு பசிக்குது, எனக்கு உன் கையால் ஒரு வாய் சோறு போடுறியா அப்படின்னு மருமகள்கிட்ட கேட்குற அந்த காட்சியாக இருக்கட்டும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மருமக சாப்பிடும்போது அந்த கீதா கைலாசம் மாமியார் அவங்க சாப்பிடும்போது மருந்தெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறீங்கல்ல அப்படின்னு மருமகள் கேட்கும்போது, எந்த மருந்து எப்போ சாப்பிடணும்னு தெரியல, நீ வீட்டுக்கு வந்து எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும். டைரக்டரு இந்த காட்சியை அழகாக செஞ்சிருப்பாருனாக்க அந்த காட்சிக்கு கீதா கைலாசமும் சுவாசிகாவும் உயிர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லப்பர் பந்து திரைப்படத்தை போலவே அமரன் திரைப்படத்துலையும் முகுந்த் வரதராஜன், சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டரில் அவங்க நடிக்கிற அந்த அவங்க அம்மாவாக நடித்த கீதா கைலாசம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிவகார்த்திகேயனுக்கும் கீதா கைலாசத்துக்குமான காட்சிகள், சாய் பல்லவிக்கும் கீதா கைலாசத்துக்குமான காட்சிகள். அந்த வாரம் ஒரு தடவை வந்து சந்திக்கலாம் உறவுக்காரர்கள்னும் போது அங்கே வந்து பார்த்தாக்கா சாய் பல்லவியோட தோளில் தூங்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயனை பார்த்துட்டு, இதானடா உங்கள் ட்ரெயினிங்கு அப்படின்னு சொல்கிற காட்சியிலேயே கிளாப்ஸ் மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி பல இடங்கள் கீதா கைலாசத்தினுடைய நடிப்பை அமரன் திரைப்படத்தில் நம்ம பார்த்து பிரமித்து நெகிழ்ந்து மகிழ்ந்து போயிடுவோம் நம்ம. இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு முன்னாடியே மாமன்னன் படத்தில் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் அவர் வந்து வடிவேலுவுடைய மனைவியாக அவங்க தனியாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ஸ்டார் படமாக இருக்கட்டும், டியருங்கிற படமாக இருக்கட்டும், லைசன்ஸ் ராஜலக்ஷ்மி அவங்க பாடகி ராஜலக்ஷ்மி நடித்த அந்த லைசன்ஸ் திரைப்படமாக இருக்கட்டும், வெந்து தணிந்தது காடு மாதிரியான படமாக இருக்கட்டும், நீலநீர சூரியன் மாதிரி படமாக இருக்கட்டும்னு எல்லா படங்கள்லையும் கீதா கைலாசம் தன்னுடைய நடிப்பை தவற விடவே மாட்டாங்க. அந்த அந்த கேரக்டராகவே அவங்க வாழ்ந்துடுற விஷயத்தை நான் பார்க்குறேன். அந்த வகையில் கிட்டத்தட்ட அம்மா கதாபாத்திரம்னாலே கூப்பிடு சரண்யாவை அப்படின்னு இருந்ததை மாற்றி உடைச்சி இன்னைக்கு அந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணுகிற ஒரு அம்மா கதாபாத்திரமாக 2024ஆம் ஆண்டில் கீதா கைலாசம் அவர்களை தான் நான் பார்க்கிறேன். அந்த இயக்குனர் சிகரத்தினுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற அந்த கீதா கைலாசம் அவர்களுக்கு அட்டகாசமான அம்மா அப்படின்னு சொல்லி பட்டத்தை வழங்கி கௌரவிப்பதில் நாங்கள் கௌரவப்பட்டுக்கிறோம். ரிலாக்ஸ் ராம்ஜி, வணக்கம்.